உங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகின் பார்வை முழுவதும் ஈரான் அமெரிக்கா மோதல் குறித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் மிக கொடூரமான தாக்குதலை காசாவில் நடத்தியிருக்கின்றார்கள். மிக பெரிய அளவிலான உயிரிழப்பு, அதாவது இந்த போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்ட பின்னர் இதுவரை இல்லாத உயிரிழப்பு பதிவாகி இருக்கின்றது. ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோ பதிவுகள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஈரானிய கடற்படை தளபதிக்கு என்ன ஆனது? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் ஈரானினுடைய இராணுவ பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். உலக நாடுகள், உலகின் ஊடகங்கள் அனைத்தினுடைய பார்வையும் ஈரானை நோக்கியும் பாரசீக வளைகுடாவை நோக்கியும் கர்முஸ் ஜலச்சந்தியை நோக்கியும் இருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் யாரும் எதிர்பாராத வகையில் நேற்றைய தினம் மிக கொடூரமான முறையில் காசா மக்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த 17 அகதி முகாம்களின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் திடீரென நடத்திய தாக்குதலில் 45க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இதைவிட உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கலாம் என சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 11 குழந்தைகள் உட்பட 47 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருப்பதாகவும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிக கடுமையாக அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம், காசா அமைதி வாரியம் குறித்து பேசுகின்றார்கள். ட்ரம்ப் காசாவை அப்படி மாற்றப் போகின்றேன், இப்படி மாற்றப் போகின்றேன், ரிவியாராவாக மாற்றப் போகின்றேன் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முதலாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சொன்னபடி இஸ்ரேல் காசா மக்கள் மீதான தாக்குதலையோ கொடூரமான இனப்படுகொலையோ நிறுத்தவில்லை. இஸ்ரேலின் இனப்படுகொலை நிறுத்தப்படாமல் காசாவை வேறு விடயங்கள் குறித்து பேசுவது எந்த விதத்திலும் பொருத்தமாக இருக்காது என்பதை தொடர்ச்சியாக பல காணொளிகளில் பேசி வருகின்றோம். ட்ரம்பினுடைய அமைதி வாரியத்தில் ட்ரம்பினுடைய பேச்சுக்கு தலையாட்டு பொம்மைகளாக இருக்கக்கூடிய அரபிகள், கத்தாராக இருக்கலாம், சவுதி அரேபியாக இருக்கலாம், துருக்கியாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், அனைத்து நாடுகளுமே ட்ரம்ப் காசாவை அப்படி செய்ய போகின்றார், இப்படி செய்ய போகின்றார் என ட்ரம்போடு கைகோர்த்து நிற்கின்ற பொழுது காசாவில் குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்களை அவர்கள் கொன்று குவித்திருக்கின்றார்கள். இது குறித்து எந்த அரபுலக நாடுகளோ அல்லது மத்தியஸ்தம் வகித்திருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளோ அல்லது சமாதான தூதுவன் காசா மக்களை காக்கப் போகின்றேன் என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசும் ட்ரம்போ எந்த ஒரு விடயத்தையும் கூட தெரிவிக்கவில்லை. காசா மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் காசா மீதும் லெபனான் மீதும் மிக கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகின்றார்கள். அங்கு படுகொலைகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு துயரம் மிகுந்த உண்மையாக இருக்கின்றது. ஊடகங்களின் பார்வை காசாவை நோக்கி திரும்பி இருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காசாவிலும் மேற்கு கரையிலும் பலஸ்தீனத்திலும் லெபனானிலும் மிக மோசமான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானின் பக்கம் வருவோமாக இருந்தால், நேற்றைய தினம் ஈரானில் அடுத்தடுத்து 4 பகுதிகளில் பாரிய குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. பந்தர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஈரானின் துறைமுக நகரம், மிக முக்கியமான ஈரானினுடைய கடற்படை தளங்கள், கடற்படை முகாம்கள், ஏவுகணை கிடங்குகள் அமைந்திருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் நகரம் உட்பட டெஹ்ரான் மற்றும் முக்கிய 4 நகரங்களில் சில நிமிட இடைவெளிகளில், ஒரு 20-30 நிமிட இடைவெளிகளில் 4 மிக கடுமையான வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. இது ஒரு எரிவாயு சிலிண்டர் வெடிப்பினால் ஏற்பட்டதாக ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டாலும் கூட ஒரே நாளில் சில நிமிட நேரத்தில் 4 இடங்களில் மிக கடுமையான வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே மொசாட் உளவாளிகள், சிஏ உளவாளிகள் ஈரானுக்குள் முகாமிட்டு இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான உளவாளிகளை ஈரான் கைது செய்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான உளவாளிகளை தூக்கில் போட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இன்னமும் அங்கு மொசாட், சிஏ உளவாளிகளுடைய செயற்பாடுகள் உள்ளே இருக்கின்றதா என்பதுதான் இந்த தாக்குதல்களை பார்க்கின்ற பொழுதிலும் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரானுக்குள் இப்படியான தாக்குதல்களை வேறு நாடுகளில் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அந்த தேவையும் அவர்களுக்கு இல்லை. இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் அமெரிக்கா ஈரானை தாக்கலாம், எந்த நேரம் தாக்கினாலும் உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என
ஈரான் அறிவித்த ஒரு உச்சக்கட்ட பதற்றம் நிலவும் சூழ்நிலையில் இப்படியான குண்டுவெடிப்புகள் மொசாட்டினால் திட்டமிட்டு நடைபெற்றிருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்று சில நிமிட நேரங்களிலேயே இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் மேற்குலக ஊடகங்களிலெல்லாம் இந்த தாக்குதலில் ஒரு ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றதாகவும் இதில் ஈரானினுடைய கடற்படை தளபதி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்திகள் உடனடியாக வெளியாக இருந்தன. இவர்களுக்கு இந்த தாக்குதலில் தொடர்பில்லை என்று ஈரான் குண்டுவெடிப்பு தொடர்பாக இஸ்ரேலிய அரசு அறிவிக்கின்றார்கள். அவ்வளவு வேகமாக இஸ்ரேலிய அரசு அறிவிக்க வேண்டியதன் நோக்கம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்று சில நிமிடங்களிலேயே, ஒரு மணி நேரம் கூட ஆவதில்லை, ஈரானில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கும் எங்களுக்கும் மொசாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இஸ்ரேல் அறிவிக்கின்றார்கள். யார் கொண்டு வைத்தார்கள், எங்கே நடந்தது, எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், யார் இலக்கு வைக்கப்பட்டார்கள் என்ற விசாரணைகள் கூட தொடங்கவில்லை. இஸ்ரேல் அவசரமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. தாங்களாகவே முன்வந்து இந்த குண்டுவெடிப்புக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என இஸ்ரேல் கூறியிருப்பது நிச்சயமாக இதில் இஸ்ரேலுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் இஸ்ரேலை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாகவே அவர்கள் தாங்கள் இல்லை என்று கூறியிருப்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அதே போல ஈரானின் உடைய கடற்படை தளபதி கொல்லப்பட்டுள்ளார் என்று வெளியான செய்திகளும் இந்த தாக்குதலை மொசாட் CIA ஒருங்கிணைத்திருக்கலாம் என்ற செய்தியைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. பல ஊடகங்கள் ஈரானிய கடற்படை தளபதியினுடைய புகைப்படத்தை பிரசுரித்து அவருக்கு ரெட், அதாவது அவர் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கின்றார் என்றொரு எலிமினேட் செய்யப்பட்டார் என்ற செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். பின்னர் ஈரானின் உடைய பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரபூர்வமாக இந்த தாக்குதலில் ஈரானின் IRGCயோ அல்லது ஈரான் இராணுவத்தின் உயரதிகாரிகளோ யாரும் கொல்லப்படவில்லை, ஒரு குழந்தை உட்பட 3 சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 15க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் மிக கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தியையும் அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில்தான் ஈரான் கடற்படை தளபதி இலக்கு வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இன்றைய தினம் ஈரான் கர்முஸ் ஜலச்சந்தி அருகே, அதாவது பாரசீக வளைகுடாவில் எங்கே அமெரிக்கா தன்னுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை நிறுத்தி வைத்திருக்கின்றார்களோ அதற்கு சில 100 கிலோமீட்டர் அருகாமையிலே பாரசீக வளைகுடாவில் மிக பிரமாண்டமான ஒரு கடற்படை பயிற்சி இன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றும் நாளையும் இந்த பயிற்சி இடம்பெறுகின்றது. இதில் ஈரானுடன் சேர்ந்து சீனாவினுடைய போர்க்கப்பல், ரஷ்யாவின் உடைய போர்க்கப்பல் பங்கு பெற்றும் ஒரு பிரமாண்டமான ஒரு போர்ப்பயிற்சி. அதாவது சில 100 கிலோமீட்டர்களிலேயே அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல்களும் அமெரிக்காவின் நாசகார கப்பல்களும் ஈரானை தாக்க காத்து கிடக்கின்றன. அந்த கப்பல்களுக்கு அருகாமையிலேயே சென்று ஒரு லைவ் ட்ரில், அதாவது நேரடியாக ஏவுகணைகளை ஏவி பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. அமெரிக்காவுடைய பென்டகன் அவசரமாக ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள். இந்த கர்முஸ் ஜலச்சந்தி என்பது மிகவும் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள், உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் இந்த பகுதியினூடாகவே நடைபெறுகின்றது. மத்திய கிழக்கின் பல நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கூட செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் இந்த கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்தே செல்ல வேண்டும். ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கர்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் மூடிவிட்டால் உலக பொருளாதாரம் 20% உடனடியாக முடங்கிவிடும். ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இதனால் மிக மோசமான பாதிப்புகளை சந்திப்பார்கள். இந்த நிலையில்தான் இந்த கர்முஸ் ஜலச்சந்தி அருகே ஈரான் நடத்தும் பாதுகாப்பு பயிற்சி, அதாவது போர் ஒத்திகை, வணிக கப்பல்களுக்கோ அல்லது ஏனைய கப்பல்களுக்கோ, இதனால் செல்லக்கூடிய சிவிலியன் கப்பல்களுக்கோ இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது, ஈரான் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு கோரிக்கை. அதேபோல அமெரிக்க போர்க்கப்பல்கள் அல்லது அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பலை நோக்கி ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் அதற்குடன் பதிலளிப்போம் என்றும் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். இவ்வளவு கப்பல்களை நிறுத்தி, இவ்வளவு போர்க்கப்பல்களை, போர் விமானங்களை அமெரிக்கா நிறுத்திவிட்டு இதனால் எந்த பதற்றமும் மத்திய கிழக்கில் ஏற்படவில்லை. ஆனால் ஈரான் போர் பயிற்சி தங்களுடைய சொந்த கடல் பகுதியில் செய்யும் பொழுது அது பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று அமெரிக்காவின் பென்டகன் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு அமெரிக்காவின் அடிமைகளான ஐரோப்பிய நாடுகளும் ஒத்துத ஆரம்பித்து விட்டார்கள். ஈரான் இந்த நேரத்தில் கர்முஸ் ஜலச்சந்தியில் பயிற்சிகளை மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி வரிசையாக அறிக்கையிடுகின்றார்கள். அமெரிக்கா இன்னொரு நாட்டின் கடல் எல்லைக்குள் சென்று
வேண்டுமென்றே அந்த நாட்டின் இறையாண்மையை மீறி தாக்குதல் நடத்துவதாக ஒரு செயற்கையான பதற்றங்களை ஏற்படுத்தி ஈரான் மீது ஒரு செயற்கையான யுத்தத்தை திணித்திருக்கின்றார்கள். இதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் ஈரானினுடைய பயிற்சி குறித்து மிகப்பெரிய பதற்றம் அடைந்திருக்கின்றார்கள். ஈரான் கேபசோனிக் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மட்டுமல்ல, அதிநவீனமான ட்ரோன்கள், அதாவது கடலில் இருந்தே கப்பலில் இருந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை கடலில் இருந்து ஏவக்கூடிய ஒரு ட்ரோன் கரியர் கப்பல், இவர்கள் விமானந்தாங்கி கப்பலை வைத்திருப்பதைப் போல ஈரான் ட்ரோன் கரியர் கப்பலை இறக்கி இருக்கின்றார்கள். ஏனெனில் இனி அடுத்து நடைபெறப் போகின்ற போரில் மிகப்பெரிய பில்லியன் டாலர்கள் பெறுமதியான கப்பல்களை விட, மிகப்பெரிய பில்லியன் டாலர்கள் பெறுமதியான விமானங்களை விட மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்படக்கூடிய ட்ரோன்கள் தான் போர்க்களத்தின் போக்கை மாற்றப் போகின்றது. இது 10 வருஷத்துக்கு முன்பே எதிர்வு கூறப்பட்டது. அப்போது இதை கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள். பல பில்லியன் டாலர் பெறுமதியான அமெரிக்காவின் போர் விமானங்களை விட சில ஆயிரம் டாலர்களில் தயாரிக்கக்கூடிய ட்ரோன்கள் அதிக பயன்பாட்டிற்கு வரும் என்று பலரும் கணித்திருந்தார்கள். அந்த நிலைதான் தற்போது வந்திருக்கின்றது. ஈரான் தயாரித்திருக்கக்கூடிய அதிநவீன ட்ரோன்கள் தான் உக்ரைன் களமுனையில் கூட ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சாதகத்தன்மை ஏற்படுத்தி இருந்தன. எனவே ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள், ஈரான் மிட் என்று சொல்லி ஒரு ட்ரோன் கரியரை இருக்கின்றார்கள். அதில் 10,000க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் அந்த கப்பலில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 500, ஒரே தடவையில் 500க்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஏவ முடியும் என்று அவர்கள் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். எனவே இப்படியான சூழ்நிலையில் தான் சீன போர்க்கப்பலும் ஒரு மிக பிரமாண்டமான கப்பல் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இணைந்த பயிற்சிகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கடற்படை பயிற்சியை குழப்புவதற்கோ அல்லது இந்த கடற்படை பயிற்சியை நடத்த விடாமல் தடுப்பதற்கோ கடற்படை தளபதி இலக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது கடற்படை தளபதி குறித்த வதந்திகளை பரப்பிவிட்டிருந்தால் ஈரானின் பயிற்சிகள் குறித்து ஒரு தேவையற்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி பயிற்சிகளை திசை திருப்பலாம் என்பதற்கு கூட இந்த குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றிருக்கலாம். எது எவ்வாறு இருப்பினும் இந்த குண்டுவெடிப்புகள் நடைபெற்றிருந்தாலும் கூட ஈரானின் உடைய பயிற்சி இன்று பாரசீக வளைகுடாவில் ஆரம்பித்து விட்டது. நாளைய தினமும் நடைபெறும் என்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து ஈரான் குறித்து இன்று அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவரை நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் அடங்கிய பங்கர்களைத்தான் ஈரானினுடைய IRG தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் தற்போது நேற்று முன்தினம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாரசீக வளைகுடாவுக்கு அருகே ஈரானின் கடலுக்கு கீழே திறக்கக்கூடிய, கடலுக்கு கீழே சுரங்கப்பாதை ஏவுகணை சுரங்கங்கள் சென்று கடலுக்கடியில் திறப்பதைப் போலவும் அங்கு நீர்மூழ்கிகளில் இருந்து ஏவுகணைகளை ஏவத்தக்க வகையில் கடலுக்கு கீழே மிகப்பெரிய பங்கரை ஈரான் அமைத்திருப்பதாகவும், இவ்வாறு பல பங்கர்கள் ஈரானின் துறைமுக நகரங்களில் இருப்பதான செய்திகளை அவர்கள் வீடியோ பதிவு ஆதாரங்களுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது கடலுக்குள் ஒரு அமெரிக்க கப்பல் நிற்கின்ற பொழுது தரையிலிருந்து ஒரு கப்பலில் ஏற்றி வந்து ஏவுகணையின் ட்ரோன்களையும் கொண்டு வந்து தாக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுடைய சுரங்கப்பாதை, கடலுக்கு கீழே வரக்கூடிய பாதை, கடலுக்கு கீழேயே இந்த ஏவுகணைகள் கொண்டு வரப்பட்டு நீர்மூழ்கிகளூடாக அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி எதிரியினுடைய இலக்குகளை தாக்கி அளிக்கலாம் என்ற செய்தி அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கின்றது. ஏனெனில் நினைத்து பாருங்கள், ஒரு கரையிலிருந்து மிகப்பெரிய ஏவுகணைகளை கடலில் சுமந்து வந்து கப்பல்களின் மூலம் ஏவுவதற்கு மிகப்பெரிய நேர அவகாசம் எடுக்கும். அதுவும் விமானந்தாங்கி கப்பல் போன்ற பெரிய கப்பல்கள் அசைவதற்கு, அதை தயார்படுத்துவதற்கே மிகப்பெரிய கால எல்லை எடுக்கும். ஆனால் கடலுக்கு கீழே சுரங்க வழியாக வரக்கூடிய ஆயுதங்களை கொண்டு வந்து சில நிமிட நேரங்களில் எதிரியினுடைய கடற்கலங்கள் மீது செலுத்திவிடலாம். இது அமெரிக்காவுக்கு புதிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட சனிக்கிழமை இரவில் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தலாம் என்று மேற்கத்திய ஊடகங்களும் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களும் கூட செய்திகளை வெளியிட்டிருந்த போதிலும் இன்று வரை அமெரிக்கா தாக்குதலை தள்ளி வைத்திருப்பது அல்லது தயங்கி நிற்பதற்கான காரணம், ஈரான் எங்கெங்கெல்லாம் ஏவுகணை நகரங்களை வைத்திருக்கின்றார்கள், எத்தனை ஏவுகணைகள் வைத்திருக்கின்றார்கள், அவர்கள் வெளி தெரிய காட்டியதை விட வெளியில் தெரியாத ஆயுதங்கள் ஈரானிடம் என்ன இருக்கின்றன என்பது குறித்து அமெரிக்கா முஸ்லிம்களும் மிகப்பெரிய அளவில் அஞ்சி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஆப்கானிஸ்தான் தாக்குதலாக இருக்கலாம், வெனிசுலா தாக்குதலாக இருக்கலாம், போர்ப்படைகளை குவித்து ஒரு சில நாட்களில் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள்.
இது ஒரு மாத காலமாக படைகள் குவிக்கப்பட்டு விமானங்கள் வந்த பின்னரும் தாக்குதலுக்கான ஒரு மிகப்பெரிய அச்சம் அமெரிக்காவிடம் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஈரானின் கடலுக்கடியில் அமைந்த ஏவுகணை பங்கர்களும் தற்போது வெளிவந்திருக்கின்றது. அடுத்து ஐரோப்பிய நாடுகள் இந்த இக்கட்டான நேரத்தில் IRGC ஈரானுடைய புரட்சிகர காவலர் படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருந்தார்கள். அது தொடர்பான விடயங்களை நேற்றைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம். எனவே இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஈரானினுடைய சபாநாயகர், நாடாளுமன்ற சபாநாயகர் ஹாலிஃபாஃப் அவர்கள் IRGCயினுடைய சீருடையை தான் அணிந்து வந்து நாடாளுமன்ற அமர்வில் பங்கு கொண்டார். அதாவது ஈரான் முழுவதும் IRGC தான், இந்த நாடாளுமன்றமும் IRGCயினுடைய நிலையில்தான் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகவோ, குறிப்பாக IRGCயினுடைய சீருடையில் நாடாளுமன்ற அமர்வில் அவர் மட்டுமல்ல, அங்கு பங்கேற்றிருந்த உறுப்பினர்களாக இருக்கலாம், நாடாளுமன்ற குழுநிலை தலைவர்களாக அனைவரும் IRGC இராணுவத்தினுடைய சீருடைகளை அணிந்தே வந்திருந்தார்கள் என்பதும் ஒரு மேலதிக விடயம். இந்த நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார். இன்றைய தினம் ஈரான் எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று நான் நம்புகின்றேன். அணு ஆயுதங்கள் இல்லாத ஈரான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடையும், ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடிந்தால் அது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று திடீரென கூறுகின்றார். ட்ரம்பினுடைய பேச்சு குறித்து ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு என நேரத்திற்கு ஒரு பேச்சை பேசக்கூடிய ஒரு நபராக ட்ரம்ப் காணப்படுகின்றார். ட்ரம்பினுடைய பேச்சிலும் சரி, செயலிலும் சரி தெளிவும் கிடையாது, உறுதிப்பாடும் கிடையாது. நேற்று முன்தினம் கூறுகின்றார், ஈரானை முழுமையாக தாக்குவதற்கு தயாராகிவிட்டோம், ஈரான் மீது இனி பேச்சுவார்த்தையே கிடையாது, எங்கள் படைகள் தாக்கப் போகின்றன என்று. நேற்று குறிப்பிடுகின்றார், ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், நாங்கள் அணு ஆயுதங்களை களைவது தொடர்பான ஒப்பந்தத்தை பேச இருக்கின்றோம், ஈரான் இதற்கு சம்மதிப்பார்கள் என எதிர்பார்க்கின்றன. ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்சி துருக்கி சென்ற பின்னர் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார், அணுசக்தி திட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கோ, பாலிஸ்டிக் கேபசோனிக் ஏவுகணை திட்டங்களை மட்டுப்படுத்துவதற்கோ எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. ஒருபோதும் இந்த பாலிஸ்டிக் கேபசோனிக் ஏவுகணை திட்டத்தை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. ஏனால் இந்த பிராந்தியத்தில் ஈரானின் பலமே இந்த ஏவுகணைகள் தான். போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகளை கூட ஈரான் தன்னுடைய ஏவுகணை பலத்தினூடாகத்தான் மிரட்டி வருகின்றார்கள். எனவே அந்த பலத்தை இழப்பதற்கு ஈரான் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள், தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வருவதைப் போல பேசுகின்றார். ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்தியா பாகிஸ்தான் யுத்த நிறுத்தத்தின் போதே நாங்கள் பார்த்திருந்தோம். அதுபோன்று ட்ரம்பினுடைய பேச்சாக இதை பார்க்கலாம். அடுத்து துருக்கி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்சி சென்று வந்த பின்னர் அடுத்த தூதாக அமெரிக்காவினுடைய அடுத்த நெருக்கமான நட்புடனான கத்தாரினுடைய வெளியுறவு மந்திரி முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவசரமாக டெஹ்ரானை வந்தடைந்திருக்கின்றார். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனிக்கு அமெரிக்காவின் இறுதிச் செய்தியை அவர் எடுத்து செல்வார் என்று கூறப்படுகின்றது. இவர் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி சந்திப்பாரா இல்லையா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஷாஷ்கியானை சந்திக்கலாம் என கூறப்படுகின்றது. அவர் இன்றைய தினம் ஈரானை வந்தடைந்து விட்டார். எனவே கத்தாரினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இன்று ஈரானில் இருப்பதால் இன்று தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. நாளையும் அவர் அங்கிருந்தால் தாக்குதல்கள் எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இந்த கத்தார் எவ்விதமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அமெரிக்காவும் ஈரானுடன் ஒரு யுத்தத்தை விரும்பாமல் ஒரு சமாதான வழியில் செல்வதற்கே மிகப்பெரிய முயற்சி செய்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அங்கே இருக்கக்கூடிய கள நிலைமை, ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் கணித்திருக்கக்கூடிய உளவுத்துறைகளின் கணிப்பு பிழையாக இருக்கின்றது என்பதை அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ ஆய்வாளர்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானின் பலத்தை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இவர்கள் மிகப்பெரிய தயக்கத்தில் இருப்பதுடன் சமாதான பேச்சுவார்த்தையை எப்படியாவது ஈரானுடன் செய்ய வேண்டும் என்பதில் மிகப்பெரிய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். துருக்கியை தூதுவிட்ட பின்னர் கத்தாரை தூதுவிட்டிருக்கின்றார்கள். இந்த மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நாடு கத்தார். இந்த நிலையில் கத்தார் அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒரு நாடு, ஈரானுக்கு நெருக்கமாக செயற்படக்கூடியவர்கள். இந்த நிலையில்தான் கத்தார் விவகாரத்தை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள்,
கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு சென்றிருப்பது மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை இன்னும் சில மணி நேரங்களில் அறிந்துவிடலாம். இன்று இன்னும் சில மணி நேரங்களில் ஈரான் முக்கியஸ்தர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இறுதி முடிவுகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய தேசிய காவல் படை ஐசிஇக்கு எதிரான போராட்டங்கள் இன்றும் 16வது நாளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 10 நாள் 15 நாள் 16வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் ட்ரம்ப் மீதான வெறுப்பு அமெரிக்கர்கள் மத்தியில் மேலோங்கி இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் ட்ரம்புக்கு எதிரான கோஷங்கள் அங்கு எதிரொலிக்கின்றன. ட்ரம்ப் ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டும், அமெரிக்காவை அழிவுக்குட்படுத்தாதே, அமெரிக்காவில் வேற்றுமையை விதைக்காது என்று மக்கள் மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பி சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், கலிபோர்னியா, நியூஜெர்சி அனைத்து மாகாணங்களில் ஏறக்குறைய அமெரிக்கா முழுவதுமே ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகின்றது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 25 லட்சம் மக்கள் இந்த போராட்டங்களில் பங்கேற்றிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஐசிஇ படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிராட்டிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய புகைப்படங்களை தாங்கி மினியோபலிஸில் ஆயிரக்கணக்கான மோட்டார் சைக்கிள் சவாரி செய்யக்கூடியவர்கள் அவருடைய புகைப்படத்தை தாங்கி பைக் ரேஸ் சென்றிருக்கின்றார்கள். தெருக்களில் அமெரிக்க ஐசிஇக்கு எதிரான கோஷங்கள் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. இது ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஒரு பின்னடைவாக பார்க்கின்ற பொழுது இன்று டென்மார்க்கிலும் ட்ரம்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கிரீன்லாந்தை அபகரிக்கும் ட்ரம்பின் திட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம், இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். டென்மார்க்கினுடைய பல்வேறுபட்ட நகரங்களில் இருந்து கலந்து கொண்ட மக்கள் கிரீன்லாந்துக்கு ஆதரவானவர்கள் மட்டுமல்ல, கிரீன்லாந்துக்கு மிக தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட ட்ரம்பினுடைய இந்த அடாவடித்தனங்கள், ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும், அமெரிக்கா இந்த போக்கை கைவிட வேண்டும், கிரீன்லாந்து எப்போதும் டென்மார்க்கின் ஆளுகைகள் தான் இருக்கும் என்று தெரிவித்து மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கின்றது. எனவே ட்ரம்புக்கு பலமுனை சிக்கல், ஈரான் விவகாரத்திலும் கப்பல்கள் நடுக்கடலில் நிற்கின்றது, என்ன செய்வதென்று தெரியாமல் அமெரிக்காவுக்குள்ளே ட்ரம்பினுடைய தேசிய காவல் படைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம், ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இவ்வாறான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மேலும் 4வது முனை அடியாக இன்று தனது புதிய விமானந்தாங்கி கப்பலை சீனா அறிமுகம் செய்ய போகின்றது. மின்காந்த கவன்கள் பொருத்தப்பட்ட சீனாவின் புதிய விமானந்தாங்கி கப்பலை சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளை சீனாவினுடைய டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அளவில் நீண்ட தூர ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பலாகவும், ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவக்கூடிய, பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை சுமந்து செல்லக்கூடிய, மிகப்பெரிய அளவில் ட்ரேடர்கள் அடங்கி இருக்கக்கூடிய, ஆனால் ட்ரேடர்களில் சிக்காத ஒரு தொழில்நுட்பம் மிக்க கப்பலாக இருக்கும் என கூறப்படுகின்றது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் ஆய்வின் பின்னர் இன்னும் சில வாரங்களில் சீன கடற்படைக்கு இந்த கப்பல் இணைக்கப்படலாம் என்ற செய்தியும் வீடியோ பதிவுகளுடன் வெளியாக இருக்கின்றது. எனவே சீனா அனைத்து வழிகளிலும் அமெரிக்க இராணுவத்திற்கு ஈடுகொடுக்கத்தக்க வகையில் தங்களுடைய படை சமநிலையும் சரி, தொழில்நுட்பத்தையும் சரி, போர்க்கப்பல்களையும் சரி கட்டி அமைத்து வருகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனாவின் உடைய கருத்துப்படி 2030ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் போர்க்கப்பல், நீர்மூழ்கிகள், விமானந்தாங்கி கப்பல்களை விட ஒருபடி அதிகமாக நாங்கள் முன்னோக்கி சென்று விடுவோம் என்று கூறியதை அவர்கள் மெய்ப்பிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய அளவில் கப்பல் கட்டுமான பணிகள், நீர்மூழ்கிகள் கட்டுமான பணிகளுக்கு ஜி ஜின்பிங் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். வேகமாக சீன கடற்படை மிக பிரமாண்டமாக உருவெடுத்து கொண்டு வருவதை சீனாவினுடைய இன்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கட்டுரைகளில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு புதிய முனை சிக்கல். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.